வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி திமுக அரசின் நிதி நிர்வாகத்தை விமர்சித்தார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் மாநில நிதி நிலைமை குறித்த புரிதல் இல்லாத அறிக்கைக்கு அவர் பதிலளித்தார். தேர்தலுக்கு முன்பு நிதி மேம்பாடு குறித்த வாக்குறுதிகள் இருந்தபோதிலும் திமுக முக்கிய பொருளாதார குறிகாட்டிகளில் தோல்வியடைந்து கடன் சுமை மற்றும் வருவாய் பற்றாக்குறை இரண்டையும் அதிகரித்ததாக பழனிசாமி குற்றம் சாட்டினார். திறமையான நிதி மேலாண்மை என்பது நிதி மற்றும் வருவாய் பற்றாக்குறைகளை குறைத்தல், கடன்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் கடன் வாங்கிய நிதியை மூலதன செலவினங்களுக்கு ஒதுக்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த பகுதிகளில் திமுக சிறப்பாக செயல்படவில்லை என்று அவர் கூறினார். 2021 முதல் திமுக அரசு 3 முறை மின் கட்டண உயர்வுகளை உயர்த்தியதை பழனிசாமி எடுத்துரைத்தார். இந்த அதிகரிப்புகள் இருந்தபோதிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மாநிலம் தொடர்ந்து கூடுதல் நிதியை வழங்கி வருகிறது. இது அதன் நிதி நிர்வாகத்தை சீர்குலைக்கிறது என்று வாதிட்டார். இதை அவர் அதிமுக ஆட்சியுடன் ஒப்பிட்டார். அங்கு கடன் சுமை மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% இருந்தது. திமுக ஆட்சியில் இந்த எண்ணிக்கை 26% தாண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இது மோசமான நிதி நிர்வாகத்தை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். அதிமுக தலைவர் தனது ஆட்சி காலத்தில் வருவாய் பற்றாக்குறை 2018 முதல் 19 வரை கட்டுக்குள் வைக்கப்பட்டதாகவும் கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக மட்டுமே அதிகரித்ததாகவும் கூறினார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் வருவாய்கள் அதிகரித்து பற்றாக்குறையை குறைக்க உதவியது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் வருவாய் பற்றாக்குறையில் ஏற்பட்ட சமீபத்திய அதிகரிப்பிற்கு அவர் திமுகவை விமர்சித்தார். இந்த போக்குக்கு பின்னணியில் உள்ள காரணங்களை நிதியமைச்சர் விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கூடுதலாக திமுக அரசின் 5 ஆண்டு காலத்தில் மொத்த கடன்கள் 5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டக்கூடும் என்றும், இது சுதந்திரம் பெற்றதிலிருந்து 2020 முதல் 21 வரை தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன்களை விட அதிகமாக இருக்கும் என்றும் பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்த கடன்களில் கணிசமான பகுதி மூலதன செலவினங்களை விட வருவாய் செலவினங்களை நோக்கி செலுத்தப்பட்டுள்ளது என்றும், இது நீண்டகால நிதி ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்றும் அவர் வாதிட்டார். தென்னரசு தனது விமர்சனங்களை நிராகரித்ததற்கு பதிலளிக்கும் விதமாக அதிமுகவின் நிதி மேலாண்மை மிகவும் விவேகமானது என்றும், திமுகவின் கடன் வாங்குதல் மற்றும் செலவு முறைகள் குறித்த அவரது அவதானிப்புகள் செல்லுபடியாகும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தினார். விமர்சனங்களை நிராகரிப்பதற்கு பதிலாக பொறுப்பான நிதி நடைமுறைகளில் கவனம் செலுத்துமாறு திமுகவை அவர் வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.